சினிமாவில் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிந்த பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு தான் மற்ற ரைட்ஸ்கள் வியாபாரங்களே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பமாகும் போதே படத்துடைய பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் முடிந்து விடுது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பெரிய தலைகளுடைய அனைத்து படங்களுக்குமே தொடர்ச்சியாக இப்படிதான் நடைபெற்று வருது. ஓடிடி ரிலீஸ், மற்ற லாங்குவேஜ் ரிலீஸ் அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போதே அனைத்துமே விற்று தீர்ந்து விடுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது அதிர்ஷ்டருடைய AK 64 படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட இன்னும் வெளியாகல. அதற்குள்ளாரே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாக இருக்கு. அதுவுமே சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தை விட இது அதிகம் அப்படின்றதுனால இதனை ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தின் ஓடிடி உரிமம் கிட்டத்தட்ட 120 கோடி கிட்ட வியாபாரமாச்சாம். ஆனா நம்ம அதிர்ஷ்டருடைய AK 64 திரைப்படத்துடைய ஓடிடி உரிமம் 150 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்ற பேச்சுமே போயிட்டு இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய இத்தனை வருட சாதனைகளை AK அவர்கள் AK 64 படத்தின் மூலமாக அதிரடியாக முறியடிச்சிருக்காரு. இதனையுமே AK ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது படத்திற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா வர நியூ இயர் ஸ்பெஷலாக படக்குழு ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்களா. சோ அது மட்டும் இல்லாமல் படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரி மாதம் துவங்கும் அப்படின்னு நம்ம அதிர்சாரே சமீபத்திய பேட்டியில அதிகாரப்பூர்வமாகவுமே தெரிவித்திருந்தார். ஆகையால இந்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.